ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பாருங்க இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுன்னு சொல்லி காமிக்கிறேன் நண்பா. இந்த ஓவன் வச்சுருக்கிறேன். ஓவனில் தான் நான் இது பண்ணி பண்ண போகிறேன் நண்பா. அது எப்படி பண்ணணும், ஆக்சுவலி வெயிலில் தான் வச்சு பண்ணணும். நான் வெயிலில் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவேன். ஸோ நான் வெயிலில் தான் வச்சு பண்ணுவேன். இந்த டைமில் இந்த பாருங்க வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன். இப்போ ஓவன் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் நான் பிளேட்டில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணுவேன். அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் நண்பா. ஓகே, ஸோ அது எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி வைக்கணும்னு சொல்லி காமிச்சிடலாம். உங்களுக்கு ஓவன் இல்லாட்டினா நீங்கள் வெயிலில் வச்சுக்கலாம். ஓகே நண்பா, வெயில் ஒரு காஞ்ச மாதிரி ஆயிரும். ஓகே நண்பா, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக ஆயிரும். மசாலா போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு எதுனா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் இல்லாட்டி மிளகுத்தூள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே, அப்புறம் போகலாங்களா பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் நண்பா. இப்போ நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணதை பாருங்கள் நண்பா, எப்படி கட் பண்ணுறது பேட்டர்ன் டைப்பில். ஓகே நண்பா. ஓகே நண்பா, இப்போ நான் கட் பண்ணுறேன் நண்பா. எப்படி கட் பண்ணுறோம் பார்த்துறேன். ஸ்லைஸாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைப்பில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதே லைனில் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்கொயர் இதில் வந்துடும் பாருங்கள். ஓகே நண்பா, இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இதுதான் அதோட ஃபார்முலா, கட் பண்ணுற ஃபார்முலா பாருங்கள். அப்படியே கட் பண்ணுங்கள், அப்படியே உங்களுக்கு இதாகிடும். அதுதான் நண்பா. ஓகே, இந்த பாருங்கள். நான் ஓவனில் ஃப்ரை பண்ணிட்டேன். ஓவனை ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் பாருங்கள். ஓகே நண்பா, ஸோ நல்லா ஸ்கூலாக வந்துடுச்சு. உங்களுக்கு பெருசாக இருந்தால் பாருங்கள் நண்பா, என்கிட்ட சின்னதாக தான் இருக்குது. ஸோ இதுதான். ஓகே நண்பா, இப்போ கட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் வாஷ் பண்ணிங்க நண்பா. இதுதான் இந்த பாருங்கள், இது ஒன்று இருக்குது, மிக்ஸ் பண்ணியாச்சு. நீட்டமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது நண்பா. ஸோ நான் வந்து சவுதியில் இருக்கிறேன். நம்ம ஊர்லனா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும், இங்கே சின்னதாக தான் கிடைக்குது. ஓகே நண்பா, இது மாதிரி இப்போ நான் அது கழுவிடுறேன் நண்பா. பாருங்கள், இப்போ கழுவி தண்ணியில் ஏற்றியாச்சு. ஓகே நண்பா, இப்போ நான் கட் பண்ணது கழுவுனது இதை எடுத்து போடுறேன் நண்பா. ஸோ இப்படி ஆக்சுவலி வெயிலில் வைக்கணும். வெயிலில் வைக்கிறேன். இப்படி இது இல்லை, வெயிலும் இல்லை. இப்போ நைட் டைம் என்ன பண்ணுறேன், அந்த டைமில் பண்ணணும்னா நான் வெள்ளிக்கிழமை தான் பண்ண முடியும் நண்பா. ஸோ நான் அதனால் ஓவனை ஆன் பண்ணிட்டேன். ஓவனில் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஏற்றிடும் தான். ஸோ இதுதான் கான்செப்ட் நண்பா. உடனே சும்மா ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துனா ஃப்ரை ஆகிடும் நண்பா. இப்போ நான் ஓவனை பண்ணேன். ஏற்றிட்டேன் நண்பா. ஏற்றியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். ஓகே நண்பா, கண்டினியூ வீடியோ பாருங்கள். ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட்டை நம்ம நீங்கள் விளாட போகிறோம் நண்பா. நீங்கள் ஒரு கலக்கலாம். என்னோட தமிழ் ஸ்பீச் வந்து எதுவும் மிஸ்டேக் தான், சாரி நண்பா, மன்னிச்சிடுங்க. ஓகே நண்பா, ஒரு லைக் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நண்பா, இப்போ ஓவன்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஓவனில் பண்ணுங்கள். இல்லை வெயிலில் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஓகே நண்பா, இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ நான் இது வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஆயிலில். ஓகே நண்பா, இப்போ இது எடுத்தாச்சு. இப்போ நான் இதை எடுத்து ஃப்ரை பண்ண நண்பா. பாருங்கள் நண்பா, நல்லா இதாகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிடுங்க. வெயிலில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓவனில் வைக்கிறீங்க. ஓவன் வீட்டிலலாம் பண்ணணும். கரண்ட் ஒரு கம்பெனினால நான் கரண்ட் ஜாஸ்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. ஓகே நண்பா, ஸோ நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு லென்த்தாக நல்லா கட் பண்ணிவிட்டு அழகாக இதே மாதிரி வைங்க. வெயிலில் வச்சிங்கன்னா சூப்பராகிடும். ஓகே நண்பா, பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் நண்பா. இப்போ நான் ஃப்ரை பண்ணி ஏற்றிட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன் எப்படி பண்ணணும். ஸோ நண்பா, ஃப்ரை பண்ணி ஏற்றிட்டேன். பாருங்கள், எல்லாம் ஹீட் ஆகிடுச்சு நண்பா. ஸோ ஆயில் ஊற்றியாச்சு. ஓகே நண்பா, இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. பாருங்கள், ரெடியாக இருக்குது. இந்த ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கு. நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். நான் ஃப்ரை பண்ண போடுறேன். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். பாருங்கள் நண்பா, இதுதான் கான்செப்ட்டு. பொரிச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். நீங்கள் மசாலா வேணுமா ஆட் பண்ணிக்கணும் தான். பாருங்கள், நல்லா சூடாகிட்டுருக்கு, ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதுதான் நண்பா. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ பாருங்கள் நண்பா, நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் மாற்றிடுங்க. ஓகே நண்பா,
ஒரு கலர் வந்து ப்ரௌனிஸ் மாதிரி வரும். ஓகே நண்பா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரௌன் கலரில் லைட்டாக ப்ரௌனாக வரும். ப்ரௌனாக ரொம்ப ப்ரௌன் பண்ணிடாதீங்க, ஹார்டாகிடும். ஓகே நண்பா. ஹார்டாக வேணும்னா ஹார்டாக கொஞ்சம் நல்லா இது பண்ணிங்கன்னா, நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும், நல்லா இதாகிடும், உங்களுக்கு தடியாகிடும், சாப்பிட்றதுக்கு ஃப்ளெக்ஸி மாதிரி இருக்கும், முறுக்கு சாப்பிட்றவங்களா அது மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் சாஃப்டாக வேணும்னா பார்த்துங்க. ஓகே நண்பா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்பயுமே சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி அப்புறம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் மசாலா எதுவும் இது மிளகாத்தூள் இல்லாட்டி இது அப்புறம் நாங்கள் மிளகுத்தூள் அது வேணுமா ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் பவுடர். ஓகே நண்பா. இதுதான். அப்படியே இந்த வீடியோ பார்க்குற ஒரு லைக் ஒன்று போடுங்க நண்பா, மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. எல்லாம் வியூஸ் வருவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க நண்பா. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, கலர் மாறுது பாருங்கள். இந்த கலரோட அப்படியே எடுத்துருங்க, போதும். ஸோ ரொம்ப இது பார்த்தீங்கன்னா இதாயிரும், சூப்பராக கலர் பார்க்குறக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. சூப்பருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அவ்வளோ இருக்குது. இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிங்கன்னா அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வராது, வேறு மாதிரி ஆயிரும். ஓகே மேடம். ஓகே நண்பா. ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே மக்களே. ஸோ இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டைல் பண்ணுறது. பாருங்கள், ப்ரௌனாக வந்துட்டு பாருங்கள். லைட்டாக ப்ரௌன் இருந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஓகே நண்பா. ஸோ இதுதான் இது பாருங்கள், பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதுதான் வெரி சிம்பிள் தான். நீங்கள் கொஞ்சம் இருக்குது, அதையும் அப்படியே நான் போட்டுறேன். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது நம்ம. ஸோ அதையும் போட்டுடலாம். இது போட்டாச்சு. அது ஆகிட்டு நம்ம. ஸோ சீக்கிரம் ஆகிடும், பிரச்சனை இல்லை. ரெடி ஆகிட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கிறோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பார்க்குறது இப்படி தான் பண்ணணும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. வெயிலில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓவனில் பண்ணிடாதீங்க. ஓவனில் நான் இங்கே கம்பெனினால ஓவனில் வச்சு பண்ணுறேன், அது கரண்ட் பில்லு கம்பெனி கட்டிக்கும். ஓகே நண்பா. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஓவனில் யூஸ் பண்ணாதீங்க. வெயிலில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டு நீளமாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள். உங்களுக்கு டஸ்ட்டு வெயிலில் படாத மாதிரி இருந்தால் எதாவது கவர் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா. இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பா. அந்த வாசமும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட வாசம் தான் வரும். ஸோ கல்யாணமானவன் பேச்சுலர், சவுதியில் இருக்கிறோம், ஃபாரினில் இப்போ தான் ஓடிட்டு இருக்கு நண்பா. ஸோ இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஒரு லைக் ஒன்று போடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வருது, ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. பாருங்கள் நண்பா எப்படி இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் ஸ்டைல். இப்போ நீங்கள் உப்பு வேணுமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், மசாலா வேணுமா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. லைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, நான் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம லைட்டாக உப்பு போட்டாச்சு. ஓகே நண்பா. ஸோ மிளகுத்தூள், பெப்பரு. ஓகே நண்பா, பெப்பர் போட்டாச்சு, போதும். சும்மா லைட்டாக தான் பண்ணேன் நான் டேஸ்ட் பார்க்குறதுக்கு. ஸோ நான் டேஸ்ட்டும் பார்த்துட்டு நண்பா எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் நண்பா. நண்பா பாருங்கள், செம்மையாக இருக்கும் நண்பா. பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதுதான் ரியல் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறது ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி கண்டிப்பாக எனக்கும் கமெண்ட்டில் தெரியுங்க நண்பா. ட்ரை பண்ணிவிட்டு. ஓகே நண்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில். எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பா. ஓகே, பை பை, டேக் கேர், ஜாக்கிரதை.